வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஃப் கேபேஜ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிட்டு ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்து நல்லா வாட்டரை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 3 பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா கேபேஜ்லேயே தண்ணி விடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆயில் நல்லா சூடேறினதும் நம்ம வச்சுருக்க கேபேஜை கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னா கோபி மஞ்சூரியன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உங்கள் கிட்ஸுங்களுக்கும் கொடுங்க, உங்கள் அபிக்கும் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடும். எடுத்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக அது ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போது பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா 2 to 3 க்ரீன் சில்லிஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது தான் இது, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிவிடுங்க. ½ டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ½ டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அது கூட சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா பாயில் ஆகணும். நான் இதை ஒரு 3 பேருக்கு செய்கிற அளவுக்கு போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள்
ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க கண்டென்ட்ஸ் எல்லாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேபேஜை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா கலரி விடுங்க. நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.